உடனே நம்முடைய அப்பய தீட்சிதம் செய்தியை கூறுகிறார். நம்முடைய ராமையா பிள்ளை உடனே, சாமி, இங்கே தில்லையிலே கோவிந்தராஜ பெருமாளும் நடராஜ பெருமாளுமாக அரியன் இருவரும் ஒரே இடத்தில் அமைய பெற்ற இந்த சன்னிதானத்தில் நம் குழந்தை முதலாக சிதம்பர ரகசியம் கண்டு சிரித்தது. அதற்கு அந்த குழந்தை சிரிக்கவே இல்லை. அதனால இந்த குழந்தைக்கு இந்த இரண்டு சாமிகளின் சந்ததியிலே இந்த இரண்டு சாமியின் திருநாமமும் நிகழும்படி ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்று வேண்டுகிறார். உடனே அப்பய தீட்சர் அந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்று பெயர் சூட்டுகிறார். என்ன அதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா, நமக்கெல்லாம் பேர் அப்பா அம்மா வைப்பாங்க. இவருக்கு நடராஜ பெருமானுடைய மெய் தொண்டர், அவர் பேர் வைக்கிறார். உடனே அவருக்கு ஒரே மகிழ்ச்சி தாங்கல. ஆகா, நம் பிள்ளைக்கு ஒரு அற்புதமான பெயர் கிடைத்தது என்று கூறி அதுல நம்ம ராமையா பிள்ளை கேட்கிறார். நமது மூத்த பிள்ளை சபாபதி, அவங்க வீட்டுல பெரிய பையன் பேரு சபாபதி, சிவனின் திருப்பெயர். அடுத்தவன் பரசுராமன், திருமாலின் திருப்பெயர். இளையவனாகி இவன் ராமலிங்கம், சிவனும் திருமாலும் இணைந்த திருப்பெயர். சைவமும் வைஷ்ணவமும் சேர்ந்த சமய பொது திருக்கோயில் இந்த சிதம்பரம். இங்கே இந்த சன்னதியில் நம்ம குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டது இறைவனுடைய பேரொருளை அன்றி பேரில்லை என்று மகிழ்வோடு கூறி அந்த மதுரமான பெயரை எல்லோரும் அப்பய தீட்சிதன் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஊர் திரும்புகிறார்கள். அப்படியே காலம் செல்கிறது. மருதூரே காணாத யாரா இடையிலே ராமையா பிள்ளை அவர்கள் இறைவனுடைய திருவடி சேர்கிறார். அவரை கொண்டு போய் இடுகாட்டிலே அவருடைய காரியங்கள்லாம் முடிந்த பிறகு ஒரு வேதனையான ஒரு நாள். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது. மருதூர்ல சின்னம்மைக்கும் அவர் குழந்தைகளுக்கு என்று எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் கணவரை என்று அவருக்கு வேறு ஆறுதல் கிடையாது. மூத்த மகன் சபாபதி பெரிய பிள்ளை, அதனால் சூழ்நிலை எல்லாம் ஏற்றுக்கிட்டு, அம்மா கவலைப்படாதீங்க, நீங்களே கலங்கினா யாருமா எங்களுக்கு ஆறுதல் சொல்வது என்று பல்வாறு பேசி அன்னையை பேற்றி அவர்கள் மருதூரில் இருந்து ஊராரின் தயவில் வாழ்வதை விட எத்தனை நாளாதிலும் அவர் குடும்பத்தில் நிறைய குழப்பம், பல்வேறு சூழல். கை குழந்தையா இருக்கும் பொழுதே நம்முடைய வள்ளல் பெருமான் பல்வேறு தந்தை இழந்து பல்வேறு துன்பங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்ன காவணம் என்ற கிராமத்துல போய் அவங்க தங்கி வசிக்கிறாங்க. சின்னம்மை 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுவரை தாயின் அரவணைப்பில் குழந்தை காலம் போயிடுச்சு. இறைவனுக்கு தன் பக்தர்களை மேலும் மேலும் சோதனைப்படுத்தி என்ன ஆனந்தமோ தெரியாது. சின்னம்மையும் இறைவனடி சேர்ந்தார். மருதூர் போலவே சின்ன காவணத்திலும் சின்னம்மை தன் குழந்தைகளோடு நிராதரவாகிறார். பல்வேறு சூழலில் இவர்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய மூத்த மகன் சபாபதியை அழைத்து,
தம்பி சபாபதி, உங்கள் தகப்பனார் காலமான பிறகு மருதூரில் நமக்கு வருமானம் இல்லை. அதனால இங்கு உனக்கு பாட்டியார் வீட்டுக்கு வந்தோம். இங்க பாட்டியாரும் தவறிவிட்டார். இதெல்லாம் நடந்து போனதுனாலும் மீண்டும் நமக்கு வாழ்விற்கு 2 ஆண்டுகளாக சரியான வருமானம் இல்லை, குடும்பம் நடத்துவதற்கும் சூழல் இல்லை என்பது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆம் மகனே, உண்மைதான். என்ன செய்வதுன்னு யோசிக்கும் பொழுது சபாபதி மூத்த பிள்ளை சொல்கிறார், நாம் இங்கிருந்து சென்னை சென்று விடலாம். அங்கே சென்றால் எப்படியோ ஒரு பிழைப்புக்கு வழி கிடைக்கும், செல்லலாம் என்று கூறி சென்னைக்கு குடிபோகிறார்கள். சென்னையிலே 7 கிணறு என்ற இடத்திலே வீராசாமி பிள்ளை தெருவின் 38ஆம் எண் உள்ள வீட்டுக்கு சின்னம்மை தன் பிள்ளைகளோடு வருகிறார். வந்து 8 வருடம் ஆயிடுச்சு. எப்படியோ அவளும் விழுந்து புரண்டு கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணி மூத்த பிள்ளை சபாபதியின் துணையோடு கடைக்குட்டி ராமலிங்கத்தை தவிர மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒரு வழியாக கரை சேர்த்து விடுகிறார்கள். ஆயினும் கடைப்பிள்ளை சிறுவன் ராமலிங்கத்தை எண்ணி சதா காலமும் கவலைப்படுமாறு ஒரு சூழல் இருக்கிறது. அது என்னவெனில், இந்த குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினால் ஒழுங்காக படிப்பதில்லை. என்ன, இந்த பிள்ளை படிக்கவே மாட்டேன் என்கிறானே, என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று கவலையோடு இருக்கும் பொழுது சபாபதி அழைத்து, என்னன்னு தெரியல, நாம் இப்படி வாழ்க்கையில் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீ காஞ்சிபுரம் செல். அங்கே காஞ்சிபுரத்திலே மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்று இன்றைக்கு நல்ல புராண பிரசங்கிக்குரிய தகுதி உனக்கு கிடைத்து விட்டது. உன் தம்பி பரசுராமனும் திருமணம் செய்து கொண்டு தனி குடித்தனம் போய்விட்டான். உனது பிரசங்க வருமானத்தில் குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்படாமல் போய்கொண்டிருக்கிறது. நீயும் உன் தங்கைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்து விட்டாய். என்ன, உனக்கு வாய்த்த மனைவியும் பார்வதியும் என்னை ஒரு தாயாகவே நினைத்து கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றுகிறார் அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம சபாபதிக்கு ஏன் அம்மா இதையெல்லாம் சொல்கிறார் என்று புரியவில்லை. அப்ப பல்வேறு வாக்குவாதங்கள் நடக்கின்றன. அதற்கு பிறகுதான் தன் சின்ன குழந்தையை பற்றி பேசுகிறார். இந்த கடைக்குட்டியாகிய ராமலிங்கம் மிகவும் ஏதோ பித்தனை போல அமைதியாக இருக்கிறான். அவனை ஒரு நல்ல பள்ளியிலே சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்றால், படிக்க வேண்டிய பருவத்திலே அவனுக்கு கல்வி பயிற்றுவிக்க செலவழித்தால் நம் குடும்ப செலவுக்கு கட்டுப்படியாகாது என்று நினைக்கிறாய். அதனால் நீயே அவனுக்கு ஏன் கல்வி பயிற்றுவிக்க கூடாது என்று மகனிடம் கேட்க, அவர் சபாபதி பிள்ளையும், அம்மா நானே அவனுக்கு நம் தமிழில் உள்ள திவாகரம், நன்னூல், நிகண்டு, சதகம், தூது, கலம்பகம், நாலடியார், குறள், அந்தாதி முதலிய பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று ஆரம்பித்து சில ஆண்டுகள் சொல்லிக் கொடுக்கிறான். ஆனால் இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, கல்வியில மனசு லயிக்க மாட்டேங்கிறாரு. என்ன, பாடம் படிச்சு 4 வருஷம் படிக்க ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு, உனக்கு 9 வயசு ஆயிடுச்சு. ஆனா இந்த ராமலிங்கத்துக்கு எது சொன்னாலும் அவருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அப்படி கேட்டுட்டு அப்படி ஜாலியா ஊர் சுத்துறது, இந்த குழந்தை பருவத்தை இப்படி கோயில் குளங்கள்ல திரியிறது, வீணா காலத்தை போய்கிட்டு இருக்கிறது தவிர அவன் எதையுமே பேச மாட்டேங்கிறான். சரியான பொறுப்பு இல்லாத பயிலா இருக்கான் அப்படின்ட்டு தனையனும் தாயும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ராமலிங்கம் உருப்படியாவதற்கு என்னதான் வழின்னு
சின்னம்மையிடம் கேட்கிறார் நம்முடைய சபாபதி. அதுக்குத்தான் நான் உன்னை கூப்பிட்டேன். இந்த பையனை கொண்டு போய் உனது ஆசிரியர் மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியாரிடம் படிக்க விட்டு பார்ப்போம். அங்கேனே ஒழுங்காக படிக்கிறானா என்று பார்ப்போம் என்றார். என்ன, அதற்கு பிறகு ராமலிங்க வள்ளலாரை அழைத்துக் கொண்டு அங்கே செல்லலாம் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் இங்கே பல்வேறு குழப்பங்கள், வாழ்வியல் சூழ்நிலை. அம்மா ரொம்ப மனவேதனையோட இருக்கார். 9 வயதான அந்த பாலப்பருவத்தில் ராமலிங்க வள்ளலாரின் மனம் முழுமையாக இறை வழிபாட்டிலே திளைத்திருக்கிறது. அவர் உள்ளத்தில் இறைபக்தி பொங்கி வழிகிறது. அவர் ஒரு நிலையிலே அந்த காஞ்சியில கொண்டு போய் விட்டுட்டாங்க குழந்தையை. இது நேரா கந்தக்கோட்டம் போகுது. கோயிலை அடைந்ததும் சந்ததியின் போய் நின்றுச்சு. நின்ற குழந்தை கந்தவேலன் திருமேனி அழகு கண்டு அவருடைய கண்ணில் அப்படியே மழையென நீர் பொழிகிறது. பார்க்கிறார். பார்த்தவுடனே கந்த பெருமானை நோக்கி கை கூப்பிய நிலையிலே, என்ன அருள்நாயகா முருகப்பெருமானே கந்த கடவுளே அப்படின்னு சிந்திச்சுட்டு முதல் அருட்பா பாடுகிறார். திருவோங்கு புண்ணிய செயல்வோங்கி அன்பருள் திரளோங்க செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறுவொருங்கு செங்கமல மலர்வோங்கு வனம் ஓங்க வளர் கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கு தெல் அமுதே பயமோங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உரு எங்கும் உணர்வில் நிறை ஒளி ஓங்கி ஓங்கும் மயில் உயிர்ந்தோங்கி ஓங்கும் மயில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின் பதம் என் உளமோங்கி வளமோங்க உயிர்ந்த நாள் எந்நாள் தருவோங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உன்முகச் செல்மணி சண்முக தெய்வமணியேன்னு அந்த கந்த கோட்டை முருகப்பெருமான் மீது ராமலிங்கம் அருமையா பாடிட்டு போகுது. அது பாட்டுக்க கல்வி அறிவு ஏறல, படிப்பேர்ல, அப்படி இப்படிலாம் புறக்கணிக்கப்பட்ட அந்த சிறார் அங்கே அப்படியே முருகப்பெருமான் மீது 31 பாடல் பாடும். என்ன, அப்படியே இறைவனுடைய ஆன்ம பக்தியிலே லயித்து 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 அங்கே நிற்கிறார். இவர் பாட 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 அங்கிருந்த அடியார்கள் எல்லாம் என்ன திகைத்து போயிருக்கிறார்கள். அந்த அருட்பாடலை கேட்டு மெய்மறந்த கோயில் குருக்கள் பாடல் என்று போனதும் சற்றென்று தன் உணர்வு இருந்தார். பாடல்கள் பாடிய ராமலிங்கத்தை விற்று பார்த்தார். இந்த சிறு வயதில் இத்தனை ஞானமா, அருள் பாவமா, குரல் வளமா, நான் இதுவரைக்கு என் வாழ்நாளில் கேட்டறியாத புதிய பாடல்களாக இருக்கின்றன. இவனே பாடியதன்றி வேறு என்னவாக இருக்கும் என்று பலவாறு நினைந்தாலும் அந்த சிறு பிள்ளை இவ்வளவு பாடல்களை ஏற்றி பாடியிருக்குமா என்ற சந்தேகம். அதனால் அவர் அப்படியே நேரா அந்த குருக்கள் ராமலிங்கத்திடம் ஓடி வந்தார். அவனது அருள் பொங்கும் முகத்தை வாஞ்சையோடு பார்க்கிறார். பாராட்டும் அன்பும் விளைவிடும் குரலில் அச்சுகிறது. ஆகா, அற்புதம் அற்புதம் குழந்தாய், உன் பெயர் என்ன? சற்று முன் பாடினாயே, அந்த பாடல்கள் எல்லாம் நீயே பாடியவையா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த ராமலிங்கம் குழந்தை பேசுகிறது. ஆம் குருக்கள் சுவாமி, அடியேன் பாடியதே இந்த பாடல்கள். என் பெயர் ராமலிங்கம் என்று அடக்கத்தோடு கூறுகிறார். அதை கேட்டதும் குருக்கள், குழந்தாய் ராமலிங்கம், அன்று திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு ஆறுமுகசாமி அருள் செய்ய அவர் முத்து முத்தாய் பாடினார். இன்று நீ சென்னையில் கந்தக்கோட்டத்து பெருமான் உனக்கு கருணை புரிய திருவோங்கு தெய்வ மணிமாலையை பாடினார். அப்பா ராமலிங்கம், இனி நீ பாடும் பாட்டெல்லாம் அருள் பாடலாகும்.
உலகத்தரின் அறியாமையை போக்கும் அருள் பாடலாக மாறும். நீ வாழ்க, நீ என்றும் வாழ்க. வையம் முழுக்க உடனாலும் புகழ் வாழட்டும். தெய்வ மணிமாலை பாடியவாய் கந்தவேல் கருணை மேலும் மேலும் பாடட்டும் என்று அந்த பாடலுக்கு தெய்வ மணிமாலை என்று பெயரை சூட்டுகிறார் அர்ச்சகர். அந்த குழந்தையை வாயார வாழ்த்தினார். நம்முடைய வள்ளலும் ராமலிங்கரும் கந்தவேல் கருணையால் பாடுவேன் சுவாமி, கந்த சரணம் 10 பாடுவேன் சாமி என்று கூறி நேராக சென்று அங்கே கந்த பெருமான் முன்னின்று நம்முடைய குழந்தை பாடுகிறது. அருளாரமுதே சரணம் சரணம், அழகாமழா சரணம் சரணம், பொருளாயனையாள் புனிதா சரணம், மணியே சரணம் சரணம், மருள்வாய்க்கரியாய் சரணம் சரணம், வாகனே சரணம் சரணம், கருணாலயனே சரணம் சரணம், கங்கா சரணம் கங்கா சரணம். சரி, பாடிக்கொண்டிருக்கட்டும். அவர் வழிபாட்டை நாம் கெடுக்க வேண்டாம் அல்லவா? ஆகவே அன்பின் உறவுகளே, ராமலிங்க வள்ளலார் இன்று சில சுயநலவாதிகள் பொருள் பற்றி பேசும், பொருளுக்காக திருமுறை பேசும், பிற தயவுக்காக சைவத்தை பேணுவதாக நடிக்கும் போலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இறைவன் ஏற்றுக்கொண்ட ஒரு குழந்தை, ஞான குழந்தை அவர். அவருடைய பாடல்கள் படிப்பவர் உள்ளத்தில் எதை செய்யும் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக அவர் முருகப்பெருமான் கந்த கோட்டத்துள் கந்தவளர் என்ன அந்த கந்தவேலிடம் நாளை வரை பாடி மகிழட்டும். அவரையே நாம் தொந்தரவு செய்ய வேண்டும் இல்லை. மீண்டும் நாளை கந்த கோட்டத்தில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. கைலாஷ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. புரியுதா? அதான் இந்த பிள்ளை சைவம் இல்லைன்னா எவன் பாசு இல்லை. சைவன் கண்டிப்பாங்கய்யா. கந்தாசரணம் பாடியவர் உருவ வழிபாடு செய்யாம இருந்திருப்பாரு. கண்டிப்பாங்க கண்டிப்பா. எவ்வளவு தவறான கருத்துக்களை வள்ளல் பெருமானை பற்றி சமுதாயத்தில் இந்த முட்டாள்கள் கொண்டு போய் இந்த துரோகிகள் சேர்க்கிறார்கள் இல்ல? அதையும் இந்த சமுதாயம் நம்ப. அப்புறம் எதனாலங்க அவர் அந்த உருவ வழிபாடு சோதி வழிபாட்டுக்கு வர்றாரு? இருப்பா, இப்பதான் அவர் கோயில்ல போய் முருக பெருமான் உருவ வழிபாடு செஞ்சிட்டு இருக்காரு. நீங்க பாட்டுக்க இன்னும் 40 ஒரு 20 வருஷம் கழிச்சு கேள்வி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சரிங்க சரிங்க. இந்த அவசரம் தான் தலைவலியோட. இப்ப போய் முருகன் பாடினாரா இல்லையா? பாடினாருங்கய்யா. சண்முக தூயமணி உண்மக செய்வமணி பாடினாரா இல்லையா? பாடினாருங்க. நான் எப்படியாப்பட்ட பாடல்ல? கண்டிப்பாங்கய்யா. உருவோங்கும் உணர்வின் நிலை ஒளி ஓங்கி ஓங்கும் மயில் ஊர்ந்தேங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின்பாதம் என் உளம் வளம் ஓங்க என்ன நின்பதம் என் உளம் ஓங்கி வளமோங்க உய்கின்ற நாள் எந்நாள் என்னைக்கு சாமி உன் திருவடிகள் என் மனதில் வந்து தங்கன்னு அந்த பிள்ளை அங்க பாடிக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கே அவருக்கு ஜோதி கொடுத்துருவீங்களாட்டிருக்கே. பாடிட்டு போறாருப்பா. நாளைக்கு வரைக்கும் பாடக்க அவர் ஏதோ சரணம் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு. விடுங்கப்பா. நமச்சிவாய வாழ்க. ஒரு பொது வெளியிலங்கய்யா ஒருத்தர் உங்களுடைய சீடராக இருந்தவர் தான். அவருடைய வகுப்புல நான் நேர்ல போய் அவன் செத்து போயிட்டாப்பா தேவராஜன். இது ஒரு டுபாக்கூரு. அந்த வகுப்புல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாங்கய்யா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்றாரு. ஆண்டவர் அப்படிங்கிறது ஆண்பால் தானே. இறைவன் ஆண்பால்னு நம்ம சொல்ல முடியுமா? எப்படி ஆண்பால்னா எப்படி அர்த்தநாரீஸ்வரரா இருக்காரு அப்படின்னா ஆண்டவர் அழியா?
முட்டாள் அது ஒரு ஒரு அரை முட்டாளு, ஒரு அரை புத்திசாலி 100 முட்டாள்கிட்ட பேசுறதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ல எடுக்கக்கூடாது. அதை பொது வெளியில அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க ஐயா. பேசினாதான்ப்பா வயிறு நிறையும், அவனுக்கு பணமா கொட்டும், அவன் பேசுறான். ம். புரியுதா? அதாங்க ஐயா. வார்த்தை அலங்காரத்தால் திருமுறை விற்பவர்களும் உடலை அலங்கரித்து வேசி வேலை செய்பவர்களும் சமமானவர்கள், எங்க அப்பா சொன்னது. சிவா சிவா. வேசிகளை பற்றி இந்த சமயத்திலே சிந்திக்க வேண்டாம்ங்கிறேன். சரிங்க. அவங்க கூட வயிற்று தேவைத்தான் போவாங்க. இவங்க கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிற பிச்சைக்காரங்க கூட ஒப்பிட தகுதியற்றவர்கள் இவங்க. இவங்களை பத்தி எல்லாம் இங்க வேண்டாம். நாம் நமக்கு இடப்பட்ட பணியை சிறப்பாக செய்வோம். நான் ஏதாவது சொன்னா ஒரு ஆள் கையில சாட்டை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. சரிங்க. நமச்சிவாய வாழ்க. பாலண்ணா அப்படின்னு அவருக்கு பேரு. சொல்லுங்கய்யா பாலையா. இல்லைங்க, அதெல்லாம் இப்ப நீங்க சொல்ற கருத்துக்களை வந்து பொதுவெளியில நம்ம சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து அதை உள்வாங்கிக்கிறாங்க. அது ஒரு புரிதலுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. அது இல்லாம இல்ல, தேவைப்படுதுங்க. இப்ப இல்ல, இன்னும் சில காலம் ஆகணும் இதை புரிஞ்சுக்க. இருள் முழுசா சூழும் பொழுதுதான் பகலை பற்றி சிந்திப்பாங்க சாமி. இன்னும் இருள் முழுசா சூழ்நிலை அறியாமைக்குள்ள போய் மாட்டல இல்லை இவங்க. அவங்க கிட்ட சரியா மாட்டல இல்லை இன்னும். காலம் வந்து ஏதோ செய்து இன்னைக்கு வள்ளல் பெருமான் போய் முதல் உருவ திருமேனியை பார்த்து பாடினாருங்கிறதுக்கான ஆதாரத்தோட அந்த பாடலோட அந்த சம்பவத்தோடு சொல்லியிருக்கோம். ஆமாங்க. அவரு சும்மா என்ன சொல்றோம், சிவபுராணத்துல மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரைங்கிறோம். அப்ப ஜோதிக்கு ஏது உருவம்? ஆண்டவர் என்பது சிறப்பு விகுதி தான். அது அல்லாவையும் தான் ஆண்டவருங்காங்க, இயேசுவையும் தான் ஆண்டவருங்கிறாங்க. அவர் வந்து ஜோதி வடிவான பெருமான் ஆயிடுவாரா என்ன? தூதர்கள் வந்து ஜோதி ஆக மாட்டார். அவங்க அவங்களுக்கு கல்லா கட்டணும். அதுக்கு ஏதோ கொஞ்சம் எதையோ புதுசா சொன்னாதான் சாமி. ஒண்ணு இல்ல, ஒருவர் வந்து நீங்க உபதேசம் பண்ணி கண்டமணினா ஒரு கழுத்துல ஒரே மணிதான் கட்டணும் சாமி. ஆனா ஒரு குரு என்ன பண்ணாரு, ஒரே மணி கட்டினா எவன் சீடனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக 3 மணி கட்டினாரு. நடந்த உண்மை. அதை பார்த்துட்டு இன்னொருத்தனா, ஐயோ அவன் ஏற்கனவே ரெண்டு ருத்ராட்சம் கட்டி விட்டுருக்கான் கழுத்துல. ஒண்ணு சிவமா ஒண்ணு பார்வதியா. காமெடியான விஷயம். இவன் 3வது கட்டினவன் இன்னொரு குருன்ட்டான். இன்னொருத்தையும் பார்த்தான், நடுவில் ஒரு பெரிய மணி வச்சு இந்த ஆட்டுக்கு நம்ம எல்லாம் கிராமத்துல அடையாளம் காண மணி கட்டுவோம் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் விதமான மணி கட்டுவோம் கழுத்துல. அது மாதிரி பெரிய ருத்ராட்சம் சின்ன இந்த வரிசையா கொண்டு ஆட்டுக்கு மணி கட்டுற மாதிரி கட்டி விட்டான். இன்னொருத்தன் பார்த்தான், என்னடா எல்லாம் கட்டிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுது தெரியல. அவர் பேர் நடு 2 ருத்ராட்சம் எல்லாம் பேரையே வெள்ளியில அடிச்சு கழுத்துல மாட்டி விட்டான். இப்படி போயிட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒருத்தன் என்னங்கிறான், நமச்சிவாயங்கிறான். இன்னொருத்தன் சிவாய நமங்கிறான். இன்னொருத்தன் அதை நமச்சிவாயில இச்சு சொல்ல மாட்டேங்கிறான், நமசிவாயங்க மாட்டான், நமசிவாயங்கிறான். இன்னொருத்தன் நமசிவாயங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தனும் அவனை தன்னுடைய சீடர்களை அடையாளம் காண பஞ்சாட்சரத்தையே இப்படி பண்ற இந்த முட்டா பசங்க. அவங்க பின்னால ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிற நிறைய பேர் அங்க போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கத்தான் குருஞான சம்பந்த அருளால இந்த பதிவுகள் போகுதா என்னமோ அது தெரியல. ஏன்னா இன்னைக்கு காட்டின தம்பி கைலாஸ் கிட்ட என்னுடைய எத்தனை குழந்தைங்க இருக்கு நீ கைலாஸ்? ஆமாங்க. ஆமா. என்னுடைய ராஜ்யம் வேறங்கயா, இந்த ராஜ்யம் இங்க இல்லை, நம்ம ராஜ்யம் கிடையாது. இருந்தாலும் கூட குருஞான சம்பந்தர் கிட்ட போய் உண்மை தேடல் உள்ள ஒரு பையன் அழுதுனால இன்னைக்கு இவ்வளவு உண்மை தேடல் உள்ளவங்களை சந்திக்க வச்சுட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு பேர் போயிருக்கோம் யாருக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாருமே உண்மையை தேடுறாங்கய்யா. சரியான ஆள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்கய்யா. எல்லாருமே உண்மையை தாங்க தேடி போறாங்க. இல்ல கைலாஸ், இவங்க எல்லாம் ஒரு வேடதாரி எதிர்பார்க்கிறாங்க. எதனால உருவம் மறைத்து பேசிட்டு இருக்க? என்ன நேர்ல பாத்துட்டா அவங்க இந்த ஆளா அப்படின்றாங்க இல்லையா? சிவா. எல்லாருக்கும் ஒரு சொக்கர்னா அப்படி ஒரு கெத்தா ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க இல்ல, நீ வச்சிருந்த மாதிரி. எங்க லோகநாதன் ஐயா, லோகநாதன் ஐயாவா நீங்க வந்துருப்பாரு. பாலர்னா என்னடா தெரியல.
உருவத்தையும் இடத்தையும் எதிர்பார்த்து போய் ஏமாற்றம் மட்டும்தாங்க மிச்சம். இல்ல, நமக்கு வேஷம் போட தெரியல, அதனால கருத்துக்கள் மட்டும் போனா போதும். சொக்கர் போக தேவையில்லை. சொக்கர் போகணும், சொக்கர் வார்த்தைகள் போகணும், உருவம் போக தேவையில்லை. உருவம் அழியக்கூடியது. வேதம் ஆசான் திருமேனி, வேத வாக்கியம் அவர்களின் திருவாசகம். அவ்வளவுதான். வார்த்தை போனா போதும், அவங்க தெளிவடைஞ்சா போதும், வேற என்ன இருக்கு. அதனால எல்லோருக்கும் நிறைய உண்டாகட்டும். தெய்வம் அவர் பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சார். கடுப்பாவது, இவர் இவ்வளவு பாடல் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு, நமக்கு இவ்வளவு மனப்பாடம் இல்லையேன்னு. அவட இன்னைக்கு ஏதாவது பாட்டு பாடினீங்கன்னா அடி வாங்கிச்சீங்க. தெய்வையா, இப்படி எங்களெல்லாம் பொறாமப்படும்படி அருட்பா பாடுறதெல்லாம் சரியில்லை, சொல்லிட்டேன். உங்களுடைய திருவாய் மலரால நாங்க ராமலிங்க பெருமகனாருடைய பாடல்களை பாடணுங்கிறது இருந்தால் அது பாடியே தீரும். இல்ல அப்படி இல்ல, தீருவோம். பாட வேண்டியதா, நாங்க பொறாமப்படுற அளவு பாடக்கூடாது. நீங்க பாட்டுக்கு பாடிட்டே இருந்த கடுப்பாகுது இல்லையா, இந்த அளவுல பாட்டு பாடுறாரு. அப்படி இல்லைங்கய்யா, எதுவுமே கைலாஸ் என்ன பாட்டு பாடிட்டே இருக்காரு, நமக்கு இதுல ஒரு அற்பா கூட முழுசா தெரியாது. அப்ப எங்க வயிற்றுச்சலா கொட்டிக்கிறீங்கல்ல கைலாஸ். அப்படி இல்லைங்கய்யா, அப்படி இல்லைங்கய்யா. ஏன்னா பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அப்படி. இன்னைக்கு ஆன்மீக கல்விய உங்கள் மூலியமா எடுத்துக்கிறோம். அதுலயும் அறநெறியோடு நன்னறி ஆன்மீக கல்வியா அத கொடுத்துட்டு இருக்கீங்க. மிக ஆன்மீக கல்வினா நன்னறி வளர்ப்பதிலே ஆன்மீக கல்வி, மற்றதெல்லாம் ஆன்மீக கல்வி கிடையாது. ஆமாங்கய்யா. அறமொழி நின்று கல்வியை கற்கணும், அதுதான் மிக சிறப்பு. ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியலை கேட்க கேட்க திகட்டாத தேனமது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சொல்லும் போது அந்த இடத்திற்கே சென்ற உணர்வை மனதுக்குள்ள உண்டாக்குது. ஐயா சொன்னீங்க, நான் முகத்தை மறைத்து கொண்டுதான் நான் என்னுடைய பதிவுகளை எல்லாம் போடுறீங்க. இல்ல உருவம் இங்கு புற அழகு எல்லாம் புறந்தோடு ஓடக்கூடியது மட்டுமே. அதுக்காக சொல்லல. மலேசியாலுமே என்ன பார்க்க சில அன்பர்கள் வந்திருந்தாங்க, நடந்த சம்பவம். வந்தவங்க எங்கிட்டே வந்தாங்க, என் குரலை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. என்னுடைய பழைய புகைப்படம் பார்த்திருப்பாங்க போல. அவங்க அதுவும் அது வேற லெவல்ல இருக்கும், தலை கை காலாம் ருத்ராட்சி மட்டும் அது வேற ஒரு ரூபத்துல இருக்கும். அப்படி ஒருத்தரை தேடி வந்துட்டாங்க. வந்தா எங்கிட்டே ஐயா சொக்கரையா இல்லையா, சொக்கரா அவர்தான் சொக்கர். இல்ல அவரு இல்ல, அது சாமி சொக்கர், சொக்கரை பார்க்கணும்னாங்க. கோயில் போய் சாமியை காட்டினேன், அவங்களும் பார்த்தாங்க. அப்புறம் எங்க சொக்கரையாவும் நாங்க பார்க்கவே முடியாதாண்ணா, ஏன்னா இந்த ஆடியோல நான் பேசுறதுக்கும் நேர்ல குரல் ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு வேற நைட் எல்லாம் வேலை அங்க அலைஞ்சது. அப்புறம் சரி இவங்களை இப்படியே நம்மளும் சீன் போட்டுடலான்ட்டு, இல்லைங்கய்யா ஐயா வேற வேலையா இருக்காரு, உங்களை மாதேஸ்வரம் எல்லாம் சொல்லிட்டாரு, உங்ககிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்காரு அது அப்படின்னு. ஆமா ஆமா அபியாசம். சரி வாங்க மாதேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வரலாம். அங்க இங்க எல்லாம் போய் சுத்தி காட்டிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு எங்க வீட்டுல தங்குறாங்க. ஐயா சுக்கரையா எப்ப வருவார் பொறுங்க, காலையில விடிய காலத்துல எப்படியும் வந்துருவாரு அப்படின்ட்டு. அப்புறம் காலையில எழுந்து 4:30 மணிக்கு குளிச்சுட்டு சிவ பூஜை செய்யறப்ப ஒரு அன்பரை தற்செயலா எழுந்தவர் பூஜை ரூம் எட்டி பார்த்ததும் அடியனை பார்த்ததும் அப்படியே மிரண்டு போயிட்டாராம். நிறைய எழுத்து, என்னப்பா நம்ம இவ்வளவு இதா இருந்திருக்கோம், இவருதான்ப்பா சுக்கரையா, இவர் நம்ம கூட ஜாலியா பேசிட்டு ஸ்டாண்ட போட்டு நம்மள மண்டகாய விட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அன்பர்கள் எல்லாம் சொன்னது என்னன்னா, இமேஜ்ல நான் குண்டான முகம் தாடி, அதன்
நாங்க இப்படியெல்லாம் நினைச்சிருந்தோம், நீங்க என்னங்கய்யா இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்கன்ட்டாங்க. அதுக்கு பிறகு எந்த இடத்துலயும் முடிஞ்ச வரைக்கும் சரி இந்த இமேஜ் நல்லா இருக்கு, சொக்கனா ஒரு அப்படியே ஒரு குடுமி, ஒரு ஒரு 6 அடி ஹைட்டு, ஒரு அப்படியே கண்ணுல கண்ணி, சொல்லில் இனிமை, அப்படி ஒரு இமேஜ்ல இருக்காங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோன்ட்டு தலைவருடைய படத்தை மட்டும் ஒரு 2 வகுப்புல தெரியாதனமா உள்ள வந்துட்டேன். அதுக்கு பிறகு தலைவர் படத்தை சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த போன்ல ஒரு 2-3 நாள் வீடியோ வேலை செய்யல. அதனால இங்க உருவத்தை பற்றி வருத்தம் எல்லாம் கிடையாது. ஆனா உருவத்தை பற்றி வருத்தப்படுறேன். எல்லா சன்னிதானங்கள் அவங்கெல்லாம் எனக்கு கொடுத்த பெரிய பெரிய மகான்கள் கொடுத்த ருத்ராட்சம் போட உடம்பு பத்தலைங்க சாமி. குண்டாலேன்னு இந்த உலகத்துல கவலைப்படுற ஒரே ஆள் நானாதான் இருக்கும். கழுத்து நிறைய உட்கார்ந்தா அடியே என்னுடைய தங்கை பிள்ளை மாமா நீ ஒரு வினோதமான விலங்கு மாதிரி இருக்கீங்க, என்ன பண்றது? சரி இல்லைங்கய்யா, ரொம்ப அழகு தானுங்கய்யா. கல்வியில வந்து எல்லோரையும் முயற்சி இந்த உள்ள அழகு வந்து அது வந்து கல்வி கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்மீக நன்னறி கல்வியை வந்து எடுத்து எங்களை போன்றவர்களுக்கு கொடுப்பதே பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதையெல்லாம் வந்து தனி அடியார் பெருமக்களும் தொடர்ந்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு கேட்டதை செயல்வழியில் செய்து அறவழி நின்று செயல்படுவது ஒரு அற்புதமான ஒன்று. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சியா வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. ஐயா, உருவத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, கருத்துக்கள் போய் சேர்ந்தால் போதுமானதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப உருவத்தை பத்தி பேசும் பொழுது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ராமலிங்கனுடைய புகைப்படங்களுக்கும் அவர் இருந்த நிலைமைக்கு வேறையா இருக்கும் இந்த அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து துடிதுடிப்புள்ள ஒளிகளும் உடம்பை பெற்றா இருந்தான்னு சொல்றாங்க. சொல்லி கொஞ்சம் அதை பத்தி. ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அவருடைய இயல்பா அவர் இருந்த புகைப்படம் வந்து நான் வகுப்பு முடிச்சுட்டு சரிங்க. அவர் மீசையெல்லாம் வச்சிருப்பார் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், எங்கிட்ட இருக்குது, அதனால உங்களுக்கு கேக்குறேன். அவரு ஆமா ஆமா, இது வேற நிலை அது வேற நிலை. அந்த நிலையில அப்படி இருந்திருக்காரு. அந்த நிலையில அவர் வந்து மதுரை ஆதீனத்துல உபதேசம் வாங்கிய காலகட்டத்துல அவர் இருந்த தோற்றம் இந்த மீசை வச்சு முக்காடு போட்டிருப்பாரு. ஓ அப்பயா, சரிங்க. அவர் மதுரை ஆதீனத்துல இருந்து அந்த புகைப்படமே வந்து மதுரை ஆதீனத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஐயா அந்த போட்டோ மட்டும் கொஞ்சம் குரூப்ல போட்டு விடுங்கய்யா, பாக்குறாங்க எல்லாரும். அதெல்லாம் போட்டுவிட முடியாது, நீ கேட்டா. ஐயா நான் பார்த்தனாலதான் உங்களுக்கு கேக்குறேன். அந்த அவருடைய அந்த நிலையில வந்து மிகவும் துடிதுடிப்பாகவும் சான்றோர்களுக்கும் மாண்டோர்களுக்கும் நல்ல பணிந்து போகக்கூடிய, ஆனா தன்னுடைய கருத்துக்களை மிக வெளிப்படையாக அங்கேயும் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா ஐயா? ஆமா, உண்மை உண்மை. மடத்தை திருமணத்துக்கு போறாரு, மதுரை தவிர திருவாவடுதுறை அங்கெல்லாம் போறாரு. சன்னிதானங்கள்லாம் குண்டு குண்டா இருக்காங்க. மதுரை ஆதீனம் அந்த காலத்துல இருந்தே கொஞ்சம் ஆக்டிவா செயல்படுவாங்க. இவங்க சாமியை கூட வந்து நீங்க இன்னைக்கும் போனீங்களா, திருவாவடுதுறையே போனீங்களா, அந்த மாசிலாமணி பெருமானு எந்த ஆதீனங்களும் அவங்க சரியா வழிபட மாட்டாங்க. சும்மா அப்படி ஒரு சீன் போட்டு போவாங்க. சரி. ஆமா ஆமா, அதெல்லாம் பாக்குறாரு. அப்புறம் மடாதிபதிகள்லாம் சைவ பணியாற்றாம இருக்க பார்த்துட்டு மடத்திலேயே சாடுறாரு. சமயம் வளர்க்க சொத்து கொடுத்தால் வயிறு வளர்க்க பயன்படுத்தி நியாயமானு கேட்ட அளவுக்கு துணிச்சலானவருங்க. அதான் சொன்னாங்க, துடிதுடிப்பாகவும் சாடும் நபராகவும் அவர் இருந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அந்த மீசை ஈசெல்லாம் வச்சுக்கிட்டு கித்தா இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதான் கேட்டேன் ஐயா. அது ஒரு கெத்து இல்லைங்க, அதுல வேற லெவல்ல இருப்பாரு. எங்கிட்ட ஒண்ணு இருக்குதுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன், உங்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புறேன் நான். சரிங்கய்யா. இந்த கைலாஸ் மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. இல்ல அனுப்பல கைலாஸ் என் நண்பர் தானே, அனுப்பல. அனுப்பாதீங்க, உங்களுக்கு அனுப்புறேன் நான். உங்களுக்கு அனுப்புறேன், பராமப்படுத்தும். இல்லைங்கய்யா, நண்பர்கள் தானே, அவனும் தெரிஞ்சுக்கிட்டுமே. இளைஞர் போட்டு விடுங்க, நம்ம கலந்துரையாடல் குரூப்லயே போட்டு விடுங்க, எல்லாரும் பாக்கணும்.
போட்டு விடுறேங்க. நாளைக்கு போட்டு விட்டுறேங்க. நைட்டோட போட்டு விட்டுறேங்க. சரிங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அம்மா தேன்மொழி அம்மா. நமச்சிவாய வாழ்கையா. சொல்லுங்கம்மா. ஐயா இன்னும் அந்த கூட்டத்திலேயே நிக்கிறோம், வெளியிலேயே வரல. ஐயா இப்ப இருக்கிற நிதியில ஐயாவோட தொந்தில வள்ளலார் நிதியில இப்ப திருநீர் கூட வைக்காம போட சொல்லி நிறைய இருந்தாங்க. அவனதான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். முடிஞ்சு பேசிடுவாங்கன்னா குழந்தை கட்டிடுவாங்க. இந்த வரலாறு சும்மாவா சாமி பேச வச்சுட்டாரு? காரணமின்றி காரியம் இல்லை. சிவன் தேவையில்லாம யாரை பற்றியும் பெரிதா பிரபலத்தை கொண்டு போக முடியும். வள்ளல் பெருமான் மதுரை ஆதீனத்திலே சமய பிரவேசமாகி சிவபூஜை எடுத்து வழிபட்ட சிவமூர்த்தி எல்லாம் இருக்குது மடத்து. ராமலிங்கங்கள் தங்கி இன்னைக்கும் மதுரை ஆதீனத்துல அன்னம்பாளிப்பு செய்வாங்க. அதுல ராமலிங்க வள்ளலார் இல்லைன்னு முதல் நைவேத்தியம் வள்ளல் பெருமான் படையில் போட்டுதான் நமக்கு சாப்பாடு போடுவாங்க. இன்னைக்கும் அது மரபு, இன்னைக்கும் அது பேர்ந்தாங்க. அவங்க மதுரையில போய் ஞானசம்பந்த மடத்துல உபதேசம் வாங்கின ஒரு சிறு திருநீர் வைக்கலன்னா திருநீர் விளங்க திருநீற்றின் ஒளி விளங்க அருள் செய்த ஞானசம்பந்த மடத்தில் சீரகத்துக்கு திருநீர் வைக்கிறதுன்னா அது முட்டாள்கள் அவரை பத்தி தெரியாத ஆகி நாம் நம்ப சொல்லலாம். ஏன்னா சமய பிரவேசமே கற்றுத்தருதல் தானே இல்லைங்களா? கண்டிப்பா காலம் நிறைய பதில் சொல்லும். வேறு ஏதேனும் தகவல் வேற ஏதாவது சொல்லுங்க கண்ணே. நமச்சிவாய வாழ்க. ஐயா நாளையில இருந்து நவராத்திரி சரி. கோயிலுக்கு தான் போவோம். ஒண்ணும் இல்ல, கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணலனாலும் பதிவுல கேட்டுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை. அப்புறம் அந்த பொம்பளை நவராத்திரி நாயகி கோச்சிட்டாதான் சொக்க தொண்டை பிடிச்சிரும். அதனால நீங்க அம்மா இங்க சிவன்